பவ உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்த்திய சொர்ணலட்சுமி பேசுறேன். இந்த பதிவு ஜனவரி மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம். அன்பர்கள் அனைவருக்கும் என் உளம் கனிந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் உங்கள் அனைவருக்கும் வளமான நலமான செல்வ செழிப்பையும் நீண்ட பரிபூர்ண ஆயுள் ஆரோக்கியத்தையும் எல்லா வகையிலையும் நீங்க வெற்றிகரமாக உங்கள் வாழ்க்கையில் பயணிப்பதற்கு என் முருகப்பெருமானையும் வாராகி அன்னையையும் அண்ணாமலையானையும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். ஜனவரி மாதம் கிரகங்களின் கோச்சார நிலையை வைத்து என்ன மாதிரியான பலாபலன்கள் 12 ராசிக்கு இருக்குது என்பதை நம்ம தெளிவாக காணலாம். முதல்ல நம்ம கோள்களின் சஞ்சார நிலையை சிறப்பாக பார்த்துடலாம். இந்த மாதம் கோள்களின் சஞ்சார நிலையில் பார்த்தீங்கன்னா, நமக்கு ரிஷபத்தில் குரு பகவான் வக்ர நிலையில், செவ்வாய் பகவான் நம்மளுக்கு வக்ர நீசமாக இருக்கார். அவர் மீது நம்ம கடகம்னு நம்மளுக்கு பயிற்சி ஆகி கொண்டிருப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம். கேது பகவான் கன்னியில், புதன் பகவான் விருச்சகத்தில் இருக்காரு. அவர் இந்த மாதம் 4ஆம் தேதி தனுசுக்கும், அவரை 24ஆம் தேதி மகரத்திற்கும் சென்றடைவார். சூரியன் 2 ராசிகளில் பயணிப்பார். ஆரம்பத்தில் தனுசிலும், அவரே 14ஆம் தேதி நமக்கு மகரத்திற்கு சென்று அமருகிறார். இந்த காலகட்டம் நமக்கு சுக்கிரன் இந்த மாதம் 28ஆம் தேதி மீனத்திற்கு சென்று உச்சமடைகிறார். ஏற்கனவே சுக்கிரனும் சனியும் 9ல நமக்கு டிரான்சிட்ல இருக்கிறாங்க. ராகு பகவான் ஏற்கனவே மீனத்துல நமக்கு சென்று கொண்டிருக்கிறார். சந்திரன் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா தனுசுல உதயம் ஆவார். இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் 12 ராசிகளும் அடையக்கூடிய நன்மையான பலன்களையும், யார் கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கணும் என்பதையும் இந்த பதிவுகளில் காணலாம். பதிவுகளில் சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடு, எளிமையான பரிகாரங்களை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த ஜனவரி மாதம் வருடத்தின் ஆரம்ப மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப நல்ல மாதம். ஏன்னா நிறைய ராசி பலன்கள் அஷ்டம சனி வரப்போகுது. சிம்மம் கவனமாக இருக்கணும்னு ரொம்ப பயந்து போயிருக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம். அச்சம் என்றைக்குமே வேண்டாம். நான் சொன்னது தான், ஐ கேன் டூ இட், உங்களால் எதுவுமே முடியும், ஐ எம் த பெஸ்ட், அப்துல் கலாம் ஐயாவுடைய பொன்மொழிகள் தான். God is always with me. I am a winner. Today is my day. வருடத்தின் ஆரம்பமே உங்களுக்கான மாதம். இனிமேல் எந்த மாதிரியான கடினமான சூழல் வந்தாலும் அதை தாங்கி நின்று சிறப்பாக அப்படியே கர்ஜனை தோரணையுடன் கடந்து வரும் சிம்மம் அப்படின்னு சொல்லலாம். அருமையான கிரக நகர்வுகள் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கெரியர் தான். கெரியர் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 7ஆம் இடத்தில் சனி சுக்கிரனுடைய சேர்க்கை ரொம்ப அழகாக. இது வரைக்கும் என்னடா அப்படின்னு ஒரு விரக்தி மனப்பான்மையில் இருந்தவங்க கூட இல்லை, நம்மளால முடியும் அப்படின்னு ஒரு சாதிக்கக்கூடிய மனநிலை. நான் சொல்லுவேன் இல்லையா, இந்த பொன்மொழிகளை காலைல எழுந்தவனே, பெட்டை விட்டு எழுந்தவனே சொல்லுங்க. இன்னும் வஜ்ராசனத்தில் உட்காந்து சொன்னீங்கன்னா இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தோப்பு கர்ணமும் போட சொல்லியிருப்பேன். தோப்பு கர்ணம் போட முடியாதுமா, எங்களால் ரொம்ப ஒரு நீ பெயின், லெக் பெயின்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க சேரில் அப்படியே உட்காருங்க, கண்ணை மூடுங்க. அந்த தோப்பு கர்ணம் போடுற மாதிரியே நீங்கள் நினைவால் ஃபுல்லாக நினைக்கும்போது அந்த தோப்பு கர்ணம் போட்ட பலன் உங்களுக்கு கிடைச்சோம். நாக்கு மட்டும் மேலெண்ணத்தை நோக்கி ஒட்டி இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு அருமையான ஒரு பிளானட்டரி பொசிஷன். தொழிலில் எல்லா விதமான மாற்றங்களையும் எடுத்துக்கலாம். தொழிலை மாற்ற போகிறேன், பிஸ்னஸில் நல்லா ஒரு ஸ்டெப்பு, அடுத்த மூவை நான் எதிர்கொள்ள போகிறேன் அப்படின்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான நகர்வுகள். நல்ல மணி ஃப்ளோ இருக்கும். நல்ல வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி நிறைவு பண்ணிடலாம். குழந்தைகள் தேவைகளை பூர்த்தி செய்யலாம். குழந்தைகளுக்கு என்னென்ன நம்ம தடைப்பட்டு கொண்டிருக்கிறதோ அதையெல்லாம், அந்த கவலைகள்லாம் கொஞ்சம் மாறும். அதற்கான ஒரு மூவ் ஆன் இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழில் ஊதிய உயர்வுடன் புதிய உத்தியோக உயர்வு நிச்சயம் உண்டு. மணி ஃப்ளோ தாராளமாக இருக்கிறதுனால கடன் அடையும். எதிரிகளை நம்ம கண்டுகொள்ளலாம். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கடந்து வந்துடலாம் பக்குவமாக. அதே போல் வெளியூர் வேலைவாய்ப்பு, பாஸ்போர்ட் விசாவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்குவது, இல்லை வெளிநாட்டில் ஒரு பிஆர் கேட்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் சம்பந்தமான அனைத்து விதமான முடிவுகளுக்கும் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இல்லை நம்ம ஒரு சுப நிகழ்வுகள், சுப பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் பேசி முடித்தாலும் அதுக்கும் ஒரு ஆப்டாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மாதம் உங்களுக்கு நம்ம இன்னும் தசாபதிலாம் சிறப்பாக இருந்தால் சீக்கிரம் அந்த சுப பேச்சுவார்த்தைகள் முடிச்சிடுவீங்க. இல்லைன்னா ஏதாவது கொஞ்சம் இழுபறியாக ஒரு சில தசாபதிகள் ஒரு சிறப்புனா கொஞ்சம் அதுலேயும் கொஞ்சம் ஒரு
தடை தாமதங்கள் இருக்கும், அதையே லாபமாக வந்து நம்ம கடந்து வந்துடலாம். இந்த காலகட்டம் வயதில் வந்து கொஞ்சம் நாங்கள் 60 வயதை கடந்திருக்கிறோன்றவங்க டெய்லியும் ரொட்டீன் லைஃப் சிறப்பாக போனாலே பெரிய விஷயம்னு கடந்து வந்துடுங்க. எதிர்பார்ப்புகள் வைத்து கொள்ளாதீங்க. பெண்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இது ரொம்ப முக்கியம். ரொம்ப வந்து நம்ம உழைக்கிறோம், எல்லாருனாலையும் கேரிங்காக இருக்கிறோம், நம்மளுக்கான அங்கீகாரம் நம்ம குடும்பத்திலேயே கிடைக்கல. சிம்மம் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பெண்களுக்கு தான் சொல்கிறேன். சிம்மராசியில் பெண்களாக பிறந்துட்டோம், சிம்மலகணத்தில் பெண்களாக பிறந்துட்டோம்னா அந்த குடும்பத்தை தாங்கி இழுத்து செல்லக்கூடிய பெரிய இன்ஜினே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிடலாம். என்னதான் கணவர் வந்து நாட்டுக்கே ராஜானாலும் நீங்கள் தான் வீட்டுக்கு ராணி அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே தெரியும் சிம்மத்தில் இருந்தவங்களாம் எப்படி நம்ம செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பெண் சிங்கம் தான் நாட்டுக்கு போகும். சிம்பிளான லாஜிக் இது. அதனால் இந்த காலகட்டம் நிறைய இடைவெளிபாடு வச்சுக்கோங்க. டிவைன் எனர்ஜியோட ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கு ஆரம்பத்திலேயே நம்முடைய ராசி அதிபதி 5ஆம் இடத்துல இருப்பார். அதற்கப்புறம் 6ஆம் இடம் என்று கூடிய உபஜயஸ்தானத்துக்கும் போய் அமர்ந்துடுவார். அரசு துறை உத்தியோகமாக இருந்தாலும் இல்லை தனியார் துறையில் பார்க்குறோம்னாலும் உங்களுக்கான ஒரு சிறப்பான ஒரு பதவி உயர்வு, ஊதிய உயரக்கூடிய ஒரு இடமாற்றங்கள் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அடுத்து வரக்கூடிய சனிக்கு வந்து நீங்கள் குடும்பத்திலேருந்து ஒரு 8 தள்ளி இருப்பதும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து அது குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள், மாணவர்களுக்கு ரொம்ப அருமையான மாதம். ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறோம், ஒரு நீட் எழுதுகிறோம், ஒரு நாட்டா எழுதுகிறோம், இல்லை நாங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்கு வந்து நாங்கள் முயற்சிக்கணும், இல்லை ஒரு மருத்துவம் சம்மந்தப்பட்ட துறை எடுக்கணும் அப்படின்னு எந்த துறைக்கு நீங்கள் போகணுன்னாலும் அதற்கான வழிகளை வந்து இந்த காலகட்டம் தாராளமாக நீங்கள் எடுத்து அந்த வழியில் பயணிப்பதற்கு ரொம்ப அருமையான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம். கவலை வேண்டாம், அஷ்டம சனி வந்தாலும் அதை அதிர்ஷ்டகரமான சனியாக மாற்றிக்கொள்ளலாம்னு சொல்லியிருக்கேன். 24x7 1 hour நடந்துருங்க. உங்களுக்கான யோகா, மெடிடேஷன், தியானம், ஒரு இறைவனுடைய திருநாமத்தை சதா சர்வகாலமும் உச்சரிங்க. உடம்பெல்லாம் ரொம்ப சரியாகலை, எங்களுக்கு வந்து ஒரு நீண்ட நாளாக ஒரு நோயில் கஷ்டப்படுறோன்றவங்க தன்வந்திரி வழிபாடு வைத்துக்கொள்ளுங்க. அந்த காயத்ரியை சொல்லுங்கள். அந்த தன்வந்திரி காயத்ரியை சொல்லிவிட்டு அந்த மருந்துகளை உட்கொள்ளும் பொழுது உங்களுக்கு ரொம்ப பூர்ணமாக குணமாயிடும். இந்த மாதம் செவ்வாய், வியாழன், ஞாயிற்றுக்கிழமைகளில் நரசிம்மர் வழிபாடு செய்யும்பொழுது முடிந்தால் ஒரு தடவை வந்து நம்ம இந்த 3 நரசிம்மரையும் நம்ம பரிக்கல், பூவரசங்குப்பம், சிங்ககுடி நரசிம்மரை வழிபட்டு வருவது ரொம்ப சிறப்பு. எப்பொழுதும் வந்து நீங்கள் ஒரு எலுமிச்சங்கனியை இதே மாதிரி தான் வெள்ளி, செவ்வாய், ஞாயிறு, செவ்வாய், வியாழக்கிழமைகளை கோயிலில் கொடுப்பது, ஒரு மஞ்சத்தூள் குங்குமம் பாக்கெட்டோட ஒரு 9 எலுமிச்சம்பழம் கொடுத்துருங்க. 27 உங்கள் சக்திக்கு முடிஞ்ச மாதிரி 3 எலுமிச்சம்பழம் வச்சு வாங்கிட்டு வந்துடணும். ஒன்று நீங்கள் ஜூஸ் போட்டு குடிக்கணும், ஒன்று உங்கள் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கணும், ஒன்று வந்து பூஜை அறையில் வச்சுருவது, இல்லை உங்கள் தொழில் செய்கிற இடங்களில் வைத்துக்கொள்வது. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ வச்சு வாங்கி சாமியின் பாதத்தில் வாங்கி வச்சு வாங்கலாம். மற்றவங்களுக்கும் கொடுக்கறதுக்கு தனியாக கொடுத்துடணும். இந்த மாதிரி செய்யும்பொழுது ரொம்ப மிகச்சிறப்பான பலன்களை பெற்றுடலாம். விநாயகருடைய வழிபாடு தடைகள்லாம் இருக்குது அப்படின்னீங்கன்னா முதல்ல விநாயகரை வழிபட்டுடுங்க. ஓம் கம் கணபதியை போற்றி, அதுக்கு தான் அந்த தோப்பு கர்ணமும் சொல்லிட்டேன். கைத்தல நிறைகனி அப்பமோடு அளவு பொழி, இசையால் இறைவனை வசப்படுத்தி விடலாம். எவ்வளோக்கு எவ்வளோ இறைவனுடைய திருநாமங்களை போடுறீங்களா, விநாயகரின் காரிய சக்தி மாலை, துர்கை கவசம், இதெல்லாம் வந்து பாட துர்கையுடைய வழிபாடு வெள்ளி, செவ்வாயில் இதை நான் திரும்ப நிறைய இதையே தான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு தடவையாவது உங்களுக்கு வந்து நல்ல ஞாபகம் வந்து அதை பின்பற்றுவீங்கன்னு. செவ்வாய் 4 to 4.5 உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கண்திஷ்டி, நோய் தொல்லைகள், எதிரிகள் தொல்லைகள் எல்லாத்தையுமே போயிடும். சுப காரியங்கள் நடக்கணும்னா வெள்ளிக்கிழமையில் 11 to 12 நீங்கள் வந்து வழிபடுங்க. மிக அருமையான பலன்களை காணலாம். தீபத்திற்கு அவ்வளோ வலிமை இருக்குது. கர்மாவை தீர்க்கக்கூடியதே தீபங்கள் தான். தீபங்களை ஏற்றி வழிபடும்போது காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் 3லேருந்து 4:30க்குள்ளே, இல்லை ஈவினிங் 4:30லேருந்து 6க்குள்ளே, இல்லை காலைல 6 to 7 அந்த ஓரையிலையோ, இல்லை மத்தியானம் வரக்கூடிய 1 to 2 அல்லது இரவில் வரக்கூடிய 8 to 9 இந்த டைமில் ஏதாவது ஒரு நேரத்தை வந்து முறையாக தொடர்ந்து கன்சிஸ்டன்சியாக நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் அடையக்கூடிய பலனுக்கு அளவே கிடையாது. சிம்மம் ஜனவரி மாதமே மிக சிறப்பாக கர்ஜனை துறையுடன் உலா வரக்கூடிய காலம். என்ன வந்தாலும் சரி, எந்த கிரகங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எல்லா சூழலையும் ரொம்ப சிறப்பாக நியூட்ரலாக இருந்து அந்த பக்குவத்தோடு கடக்கக்கூடிய ஆற்றலை ஜனவரி மாதமே நம்ம டிவைன் எனர்ஜியோட பெற்றுக்கொள்ள போகிறோம். அதற்கு முறையாக மெடிடேஷன், யோகா, பிராணாயாமம் இதெல்லாம் நம்ம வந்து பின்பற்றும் பொழுது வாழ்வில் என்றைக்குமே சிம்மம் மேன்மையை மட்டுமே
பெறும்னா அது மிக கிடையாது. இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சாரத்தை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, அது திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இந்த மாதம் அனைத்து வகையிலையுமே உங்களுக்கு மிக நற்பலன்கள் விரைந்து எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய செயல்பாடுகளை செலுத்தி சிறப்பான செயல்களை செய்து வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம். உங்களுடைய பிறந்த கிழமை, பிறந்த நட்சத்திரம், அதை தாண்டி நான் சொன்ன மாதிரி வியாழன், வெள்ளி, செவ்வாய்க்கிழமைகளோ இல்லை மாத பிறப்பில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் தரீங்களோ, அன்னதானம் தரும்போது எலுமிச்சங்காய் ஊறுகாயோட கொடுங்க. ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி மேலே 11 ரூபா 21 ரூபா பணம் வைத்து நீங்கள் தரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் பாருங்கள் மிகப்பெரிய ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் காணலாம். அன்னதானம் மட்டும் இல்லை, செருப்பு, பெட்ஷீட்டு, கொடை இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் உங்களால் முடியுமோ அதெல்லாம் தாராளமாக நீங்கள் தரலாம். வண்டி வாகனங்களில் கவனம், இரவு நேர பயணங்களில் கவனம், உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுக்கணும். அன்டைமில் சாப்பிட்றது செய்யறது இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது. ஒரு டைம் பாக்ஸுக்குள்ளே உங்களை இந்த வருட ஆரம்பத்தினுடைய இது இருக்கும் இல்லையா, அந்த ஒரு தீர்மானங்கள்லாம் எடுப்போம் இல்லையா, அதுலேயே உங்கள் வாழ்க்கையை ஒரு தீர்மானத்தில் ஒரு டைம் பாக்ஸ்க்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணி ஒரு நியமனங்களையும் ஒரு கட்டமைப்பையும் வடிவமைத்து கொள்ளும் பொழுது உங்களுக்கான பாக்கியம் நிச்சயம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். சிம்ம ராசி, சிம்ம லக்னக்காரர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். ஜாதகம் எழுதி தரப்படும். எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும். தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலட்சுமி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.